ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ட்ரெடிஷ்னல் ஃபுட் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் ஒரு ஹெல்த்தியான லட்டு தான் செய்ய போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ நம்ம ஃபஸ்ட்டு வேர்க்கடலை எடுத்துக்கிறேன். இந்த கப்பால் தான் நம்ம எல்லா பொருளுமே எடுத்துக்க போகிறோம். இந்த கப்பில் ஒரு அரை கப் அளவு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். இது வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் ஒரு 2 நிமிஷம் நம்ம வறுத்து எடுத்துக்கலாம். நான் இது வறுத்த வேர்க்கடலை அப்படின்றதுனால ஒரு 2 நிமிஷம் மட்டும் இதை நான் வறுத்து எடுத்துக்கிறேன். பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் மட்டும் நான் வறுத்து விட்டுட்டேன். இதை வேறு ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ அதே கப்பால் ஒரு கப் அளவு சிகப்பு அவல் எடுத்துருக்கீங்க. உங்கள்கிட்ட சிகப்பு அவல் இல்லை அப்படின்னா நீங்கள் வெள்ளை அவல் கூட நீங்கள் எடுத்துக்கலாம். இப்போ இதை நல்லா உங்களுக்கு வாசனை வந்துடணும். அந்தளவுக்கு நல்லா வறுத்து விட்டுக்கோங்க. பாருங்கள், இப்போ நல்ல வாசனை வந்துருச்சு. இப்போ இதையும் எடுத்து அந்த வேர்க்கடலையோட வச்சிடலாம். இப்போ இது ரெண்டையும் நல்லா ஆற வச்சு நம்ம கொஞ்சம் குறப்பாகவே நம்ம மிக்சியில் அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ அவல் வேர்க்கடலை ஆறுறதுக்குள்ளே நம்ம வெல்லத்தை கொதிக்க வச்சுக்கலாம். அதே கப்பால் ஒரு கப் அளவு நான் வெல்லம் எடுத்துக்கிறேன். அடுத்ததான் ஒரு கப் அளவு நம்ம தண்ணி சேர்த்து நல்லா இதை கொதிக்க வச்சுக்கலாம். இது நல்லா கொதிக்க வச்சு வடிகட்டி வச்சுக்கணும். அப்போ தான் அடியில் இருக்கிற தூசி மண்ணெல்லாம் போகும். அதனால் இது கொதித்து நல்லா வடிகட்டி. இப்போ ஆறின இந்த அவல் வேர்க்கடலையை இந்த மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கலாம். இது கூடவே ஒரு 4 ஏலக்காய் சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா நம்ம ரொம்ப பவுடராக அரைச்சிடாமல் கொஞ்சம் குறப்பாக அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ ஒரு பேன் வச்சுருக்கேன். அதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இப்போ இதில் நம்ம தேவையான அளவு முந்திரி திராட்சை வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ வறுத்த முந்திரி திராட்சையை தனியாக எடுத்து வச்சிடலாம். இப்போ இதே நெய்லையே ஒரு 1/4 கப் அளவு தேங்காய் துருவல் சேர்த்துடலாம். இந்த தேங்காயோட பச்சை ஸ்மெல் போய் நல்லா வாசனை வர அளவுக்கு நல்லா இதிலையே இந்த நெய்லையே நல்லா வறுத்து விட்டுறணும். இந்த மாதிரி தேங்காய் நல்லா வறுத்து விட்டுட்டு அதுக்கு பிறகு லட்டு செஞ்சோம் அப்படின்னா உங்களுக்கு லட்டு சீக்கிரம் கெட்டு போகாது. பாருங்கள், கொஞ்சம் நல்லாவே கலர் மாறி வந்துருச்சு. அதே மாதிரி நல்ல வாசனையும் வந்துருச்சு. இப்போ இதை எடுத்து நம்ம தனியாக வச்சிடலாங்க. இப்போ இதே பேனில் நம்ம வெல்லம் கொதிக்க வச்சோம் இல்லையா, அந்த தண்ணியை இதில் நல்லா வடிகட்டி சேர்த்துக்கலாம். ஏன்னா அடியில் நமக்கு தூசி மண்ணெல்லாம் இருக்குது பாருங்கள், அதனால் வடிகட்டிடுறது நல்லது. இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கொதி வரட்டும். பாருங்கள், கொதிக்க ஆரம்பிக்குது பாருங்கள். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம அரைச்சி வச்ச அவல் வேர்க்கடலையை பொடியை சேர்த்துடலாம். இந்த பொடி நம்ம வறுத்துட்டு செய்கிறதுனால ரொம்ப கட்டி பிடிக்காது. இப்போ இதை நல்லா கலந்து விட்டுறலாம். சீக்கிரமே நல்லா கெட்டியாகும். ஒரு 2-3 நிமிஷத்துலேயே நல்லா இது கெட்டியாகிடும். நம்ம ஏலக்காயெல்லாம் ஏற்கனவே சேர்த்து நம்ம அரைச்சிட்டோம். நீங்கள் ஏலக்காய் சேர்த்து அரைக்கல அப்படின்னா இந்த ஸ்டேஜில் ஏலக்காய் பொடியும் சேர்த்துக்கோங்க. பாருங்கள், நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வறுத்து வச்ச தேங்காய் இதில் சேர்த்துடலாம். நீங்கள் தேங்காய் வேணாம் அப்படின்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம். இப்போ இது கூடவே நம்ம வறுத்து வச்ச முந்திரி திராட்சையும் சேர்த்துடலாம். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுறலாம்.
1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுறலாம். பாருங்கள், நல்லா லட்டு பிடிக்கிற பதத்துக்கு வந்துருச்சு பாருங்கள். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு பாருங்கள், நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து நம்ம லட்டு பிடிச்சிடலாம். அதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம லட்டு பிடிச்சிடலாம். பாருங்கள், ஒரு ஹெல்தியான சுவையான அவல் லட்டு ரெடி ஆகிடுச்சுங்க. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். சீக்கிரமாகவும் நம்ம இதை செஞ்சிடலாம். இது வந்து நமக்கு ஒரு 5 நாள் வரைக்கும் இது கெட்டு போகாமல் உங்களுக்கு இருக்கும். பாருங்கள், நம்ம எல்லாமே தேங்காயெல்லாம் நல்லா வதக்கி செஞ்சுருக்கிறதுனால ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். நான் செய்த இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.